12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.5 12ஆம் கணக்கு பார்க்கலாம். ஏ0 எனும் ஆரம்பத் தொகையானது ஒரு வருடத்திற்கு n முறை r என்ற வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்படுகிறது எனில் முதலீடு செய்யப்பட்டு t வருடத்தில் அந்த தொகையின் மதிப்பு a = a0 பெருக்கல் 1 + r/n பவர் nt வட்டியானது தொடர்ச்சியான வட்டி முறையில் அதாவது n → ∞ கணக்கிடப்பட்டால் t காலத்திற்கு பின்னர் அந்த தொகையின் மதிப்பு a = a0 பெருக்கல் e⁻rt என காட்டுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது a = a0 பெருக்கல் 1 + r/n ஹோல் பவர் nt. இப்போ இங்கே எல்லைகள் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, n → ∞ கொடுத்ததுனால இருபுறமும் எல்லைகள் எடுக்கிறோம். லிமிட்டு n → ∞ a = லிமிட் n → ∞ a0 என்பது மாறிலி மதிப்பு அப்படிங்கிறதுனால அதை தனியாக வெளியில் எழுதிக்கலாம். a0 என்பது ஆரம்பத் தொகை மாறிலி மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, அதை வெளியில் எடுத்துடலாம். சார்புக்கு மட்டும் எல்லைகளை பிரதியிடுவோம். 1 + r/n ஹோல் பவர் nt. இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். எண்ணிற்கு பதிலாக இன்ஃபினிட்டி என பிரதியிடும் பொழுது 1 + r/∞ எனிதிங் பை இன்ஃபினிட்டி மதிப்பு 0 ஆகிடும். எனவே பிராக்கெட்டில் இருக்கக்கூடியதின் மதிப்பு 1 மட்டும்தான் இருக்கும். அடுக்கில் எண்ணுக்கு இன்ஃபினிட்டி பெருக்கல் t எனும் பொழுது இன்ஃபினிட்டி. எனவே இது 1/1 என்ற தேரப்பெறாத வடிவில் அமைகிறது. இந்த தேரப்பெறாத வடிவத்தில் இருந்து தீர்வு கணக்கிடுவதற்கு லோபித்தால் விதியை பயன்படுத்துவோம். லோபித்தால் விதியை பயன்படுத்துவதற்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா அடுக்க நம்ம முன்னாடி கொண்டு வந்து சார்பு பின்ன வடிவத்தில் எழுதினாதான் லோபித்தாலின் விதியை பயன்படுத்த முடியும். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பை ஒரு g(x)ன்னு எடுக்கலாம். அப்போ g(x) அப்படிங்கிறது என்னது? 1 + r/n ஹோல் பவர் nt என்பது g(x) ஆகும். மடக்கையை எடுக்கலாம் இருபுறமும். log of g(x) = log of 1 + r/n ஹோல் பவர் nt. அடுக்க முன்னாடி கொண்டு வரலாம். லாகின் மடக்கை விதிப்படி nt பெருக்கல் log of 1 + r/n ஹோல் பவர் 1 + r/n தான் பவர் nt தான் முன்னாடி கொண்டு வந்துட்டோம். பின்ன வடிவத்தில் இருந்தால் தான் நாம் லோபித்தால் விதியை பயன்படுத்த முடியும். எனவே பெருக்கல்ல இருக்கக்கூடிய ntயை நம்ம கீழே வகுத்தலுக்கு கொண்டு வரப்ப 1/ntன்னு நம்ம அந்த மதிப்பை எழுதலாம். 1/ntன்னு கொடுத்துடலாம். இதில் நேரடியாக எல்லைகளை பிரதியிடலாம். எல்லைகளை பிரதியிடும் பொழுது லிமிட் n → log of g(x) = லிமிட் n → log of 1 + r/n by 1/n into t 1/nt. எண்ணுக்கு இன்ஃபினிட்டி என பிரதியிடும் பொழுது பகுதி மதிப்பில் இரண்டாம் உறுப்பு r/∞ 0 ஆகிடும். log 1 மட்டும் இருக்கும். log 1 மதிப்பு 0. அதே போல் பகுதியிலையும் 1/∞ எனும் பொழுது மதிப்பு 0. எனவே 0/0 என்ற தேரப்பெறாத வடிவில் அமைகிறது. லோபித்தாலின் விதியை இந்த இடத்துல பயன்படுத்தலாம். லோபித்தாலின் விதிப்படி லிமிட் n → வகையீடு செய்யலாம். பகுதியையும் தொகுதியையும் தனித்தனியாக. தொகுதி மதிப்பின் வகையீடு log x-இன் வகையீடு 1/x. x-க்கு பதிலாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்பானது 1 + r/n. அடுத்து பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தி எழுதலாம். ஒன்றின் வகையீடு 0. எண்ணை பொறுத்து நம்ம வகையிடுறோம். அப்போ ப்ளஸ்ஸு இந்த r மாறிலி அப்படியே இருக்கும். 1/n வகையீடு 1/n நம்ம வகையீடு பண்ணிட்டோம் அப்படின்னா -1/n² வரும். எனவே முன்னாடி மைனஸ் குறி கொடுத்துட்டு r/n². இது வகையீடு ஆகும். இதே போல் பகுதியை பொறுத்த வரைக்கும் 1/nt இருக்குது. என்ன வகையீடு செஞ்சுட்டோம்? t என்பது மாறிலி 1/t அப்படியே எழுதிட்டு 1/n வகையீடானது -1/n² ஆகும். -1/n². இங்கே சுருக்கலாம். இதை சுருக்கி அமைக்கும் பொழுது மதிப்பானது லிமிட் n → 1/1 + r/n 1/r/n -r/n² இருக்குது. பகுதி மதிப்பு தொகுதிக்கு போகிறப்ப தலைகீழாக மாற்றி அமைச்சுக்கலாம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு n²t மேலேயும் 1 கீழேயும் வந்துடும். கேன்சல் ஆகக்கூடியது ஒரு n² மட்டும் கேன்சல் ஆகுது. மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் அப்படியே எழுதிடலாம். லிமிட் n → மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு rt by 1 பகுதி மதிப்பை பெருக்கும் பொழுது 1 + r/n ஆகும். 1 + r/n ஆகும். எண்ணிற்கு பதிலாக இன்ஃபினிட்டி என பிரதியிடும் பொழுது மதிப்பு r/∞ என்பது 0 ஆகிடும். அப்போ 1 மட்டும் இருக்கும். 1 மட்டும் இருந்தது அப்படின்னா rt/1 அமையும். rt/1 மதிப்பானது rt ஆகும். இது எதனுடைய மதிப்பு? லிமிட் n → log of g(x) மதிப்பு rt ஆகும்.
தியரம் 7.6 பயன்படுத்தி லாக உள்ள வெளியிலையும் லிமிட் எல்லைகளை உள்ளாரையும் கொண்டு வரப்பேன். லாக் ஆஃப் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒரு g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்டி. g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்டி. லாகை கேன்சல் பண்ணணும்னா அடுக்கு விதியை பயன்படுத்தலாம். மடக்கையில் இருந்து அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது இடதுபுறம் லாகு கேன்சல் ஆகிடும். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி g ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே அடுக்குக்கு உயர்த்துகிற இ பவர் ஆர்டி. இங்கே அடிமானம் இ இருக்கும். அதை கேன்சல் பண்ணி அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது இ பவர் ஆர்டி ரிசல்ட் அடுக்கில் வந்துடும். இந்த ரிசல்ட்டை முன்னாடி எழுதிக்கலாம். இனி ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மதிப்புகளை பிரதியிடலாம். ஜி ஆஃப் எக்ஸ் என்பது என்ன? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. எதை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம்? 1 + r/n ஹோல் பவர் nt என்பது தான் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பெருக்கல் டி இ பவர் ஆர்டி. கணக்கிட வேண்டியது என்ன? ஏ ஈக்குவல் டு a0 பெருக்கல் இ இன்ட்டு ஆர்டின்னு கணக்கிடணும். அப்போ வலதுபுற மதிப்பு இ பவர் ஆர்டின்னு இருக்கு. இ பவர் ஆர்டி. இந்த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + r/n nt அப்படிங்கிறதோட ஒரு a0 பெருக்கல்ல இருந்ததுன்னா அது ஏக்கு சமம். அப்போ இந்த சார்பை இருபுறமும் ஒரு a0ஆல பெருக்கலாம். a0 பெருக்கல் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + r/n ஹோல் பவர் nt வலதுபுறம் பெருக்கும் பொழுது a0 பெருக்கல் இ பவர் ஆர்டி. எனவே இடதுபுற மதிப்பு அப்படிங்கிறது என்னது? வினாவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏயின் மதிப்பு ஆகும். இப்போ ஏன்னு பிரதியிடுறோம். ஏ ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு என்னன்னு இருக்கு? a0 இன்ட்டு இ பவர் ஆர்டி. தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு a0 இன்ட்டு இ பவர் ஆர்டி என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.